அனைவருக்கும் வணக்கம். கொஸ்டின் நம்பர் 63. Which of the following does not exhibit subject verb agreement? ஓகே, ரைட். சிலபஸ்ல பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் verb agreementனு ஒரு வேர்டே இருக்காது. ஆனா கன்கார்ட் அப்படிங்கிற ஒரு வேர்ட் இருக்கும். அதுதான் சப்ஜெக்ட் verb agreement. ஓகேவா? ஸோ கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். கன்கார்ட் அப்படிங்கிறது தான் சப்ஜெக்ட் verb agreementக்கான டைட்டில் நேம். ஓகேங்களா? இப்போ அதுல இருந்து தான் கேள்வி வந்திருக்கு. ஒட்டுமொத்த ஜெனரல் இங்கிலீஷ்ல இது ஒரு புது டாபிக், சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட்டுங்கிறது நமக்கு சிலபஸ் மாற்றினதுக்கு அப்புறம். ஆனால் இது ஒரு டஃப்பான டாப்பிக்கும் கூட. கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆனோம்னா கூட தப்பாக எழுதுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் நான் ஃபைனல் இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்க, இங்கே பிடிஎஃப் கொடுத்துருக்கேன்ல கண்கார்டுன்னு சொல்லி. ஓகே, இந்த பிடிஎஃப் நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா தெளிவாக என்ன செஞ்சிருக்க முடியும், ஆன்சர் பண்ணியிருக்க முடியும். ஸோ கன்கார்டு அப்படிங்கிறது என்னன்னா ஒரு அக்ரிமெண்ட். அதோட மீனிங் என்ன? ஒரு அக்ரிமெண்ட். இன்ட்ரோடக்ஷன் பாருங்க. Subject verb concord refers to the agreement between the subject and the verb in a sentence. This means that the verb must match the subject in terms of number, singular, plural and person. இது ஒண்ணுமே இல்ல. சிங்குலருக்கு தகுந்த மாதிரி வெர்பு ஃபார்மும் ப்ளூரலுக்கு தகுந்த மாதிரி வெர்பு ஃபார்மும் எழுதணும். அதான் சப்ஜெக்ட் வெர்பு அக்ரிமெண்ட். அந்த சப்ஜெக்ட் வந்து சிங்குலர்ல இருக்கா ப்ளூரலா இருக்கான்னு நம்ம தெளிவா கண்டுபிடிக்கணும். ஆனா நமக்கு ஓவராலா என்ன தெரியும்னா, எஸ் சேர்ந்தா ப்ளூரல், எஸ் இல்லைன்னா சிங்குலர் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். ஆனா எத்தனை ரூல்ஸ் நான் கொடுத்துருக்கேன்னு மட்டும் பாருங்க. ரூல் 1 அக்ரிமெண்ட் நம்பர், ரூல் 2 சப்ஜெக்ட் ஜாயின்ட் பை அண்டுங்கிற வேர்டு யூஸ் பண்ணா அந்த இடத்துல எப்படி மாறும், சப்ஜெக்ட் ஜாயின்ட் பை எய்தர் ஆர் நெய்தர் நார் இந்த வேர்ட்லாம் வந்தா எப்படி இருக்கும், அடுத்த எய்தர் நார் நெய்தர் நார் அப்படிங்கிறதுலே வேற ஃபார்மேட்ல ஒன்று இருக்கும், அஸ் வெல் அஸ் வந்தா என்ன மீனிங், அலாங் வித் வந்தா என்ன மீனிங், பிசைட்ஸ் வந்தா என்ன மீனிங், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைமு மணி டிஸ்டன்ஸ் இதெல்லாம் எப்படி ப்ளூரலா கன்சிடர் பண்றதா சிங்குலரா கன்சிடர் பண்றதா, அதுக்கப்புறம் எ லாட் ஆஃப்ங்கிற வார்த்தை, ஆளு, சம்மு இந்த மாதிரி வார்த்தை, கலெக்டிவ் நவுன்ஸ் வரும்போது எப்படி யூஸ் பண்ணணும், நவுன்ஸ் வித் சிங்குலர் மீனிங்ல வரும்போது என்ன மீன் பண்ணணும், விஷஸ், ரெக்வஸ்ட் அந்த மாதிரி ஃபேக்ட் சுச்சுவேஷன் வரும்போது எப்படி நம்ம ரியாக்ட் பண்ணணும் அப்படிங்கிற எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இது எல்லா இந்த ரூல் 10 ரூல்லையுமே சிங்குலர் ப்ளூரல் கன்ஃபியூஷன் நடக்கும். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் எஸ் சேர்ந்தா ப்ளூரல், எஸ் இல்லைன்னா சிங்குலர்ன்ட்டு. அது கிடையாது. இந்த 10 ரூலுக்குள்ளேயுமே சிங்குலர் ப்ளூரல் வரும். ஓகேவா? ஸோ அதை நீங்கள் தெளிவாக என்ன செய்யணும், இந்த பிடிஎஃப்பை டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கிறது நல்லது. சரி, ஓகே. இப்போ நம்ம இந்த ஏரியாவில் நம்ம கொஸ்டினுக்கு பார்ப்போம். ஓகே, இப்போ வந்து எது சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட் கரெக்டாக இல்லாமல் இருக்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஓகே, ரைட். இப்போ ஐ ஒண்டர் இஃப் எய்தர் ஆஃப் த பாய்ஸ் வேர் ப்ரெசன்ட். ஓகே, பார்த்துருவோம். நம்ம ரூல் படியே பார்ப்போம். எய்தர்லாம் எங்கே வருது, இங்கே வருது. ஓகே, எய்தர். When subjects are connected by either or neither, the verb should agree the subject closest to it. Okay. அடுத்த either எங்க வருது, இங்க ஒரு either இருக்கு. ஓகே, neither in sentence with either neither the verb agrees with the noun or pronoun closest to it. ஓகே, இப்போ இங்க என்ன சொல்றாங்கன்னா சப்ஜெக்டோட சேர்ந்து எய்தர் அல்லது ஆர் அல்லது நெய்தர் அல்லது நார் வரும்போது the verb should agree with the subject closest to it. ஓகேவா? சப்ஜெக்ட் பக்கத்துல என்ன செய்யும், verb வரும்னு சொல்றாங்க. ஓகே, இப்போ நெய்தர் அக்ஷய் நார் நோஹித் இஸ் கம்மிங் ஹோம். ஓகே, எய்தர் மை டேட் ஆர் மாம் இஸ் அரைவிங் டுடே. ஃபர்ஸ்ட் எய்தருங்கிறதே என்ன அப்படின்னா சிங்குலர் சப்ஜெக்ட். ஓகேவா? எய்தர்னா ஏதாவது அப்படிங்கிற மீனிங்ல வந்துருது. அப்போ ஏதாவதுனாலே ஒரு மீனிங்கை தான் அது என்ன செய்யும், டிஃபைன் பண்ணும். அப்ப இந்த இடத்துல அப்ப இந்த இடத்துல ஐ ஒண்டர் இஃப் எய்தர்ங்கிற வார்த்தை வந்துருச்சு, அது சிங்குலர் தான். ஓகேவா? எய்தர் ஆஃப் த பாய்ஸ் அப்படின்னா பாய்ஸ் நிறைய பேர் இருக்கட்டும், அந்த பாய்ஸ்ல ஒருத்தனை தான் மீன் பண்ணுது எய்தர் அப்படிங்கிறது. இஃப் எய்தர் ஆஃப் த பாய்ஸ் ஏதாவது ஒரு அப்படிங்கிற மீனிங்ல கொடுக்குது. அப்ப எய்தருங்கிற மீனிங் வரும்போது அப்ப சிங்குலர், ஏதாவது ஒரு பாய்னு வரும்போதே சிங்குலர்ல வந்துருது. அப்ப சிங்குலர்னா என்ன வந்திருக்கணும், வாஸ் வந்திருக்கணும் இல்லையா? அப்ப த பாய்ஸ் வேர்னு கொடுத்துட்டான் அந்த இடத்துல. நம்ம என்ன செஞ்சிருப்போம், பாய்ஸுங்கிற வேர்டை வச்சுட்டு எஸ் வந்திருக்கு, அப்போ பாய்ஸுக்கு பக்கத்துல ப்ளூரல் தான், அப்போ வேர் வந்திருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சுப்போம். ஆனா எய்தர் ஆஃப் த பாய்ஸ்ன்னு சொல்லும் போது அந்த ஹைடிங் மீனிங் என்ன, அது சிங்குலர் தான். ஓவரால் நம்ம கண்ணுக்கு ப்ளூரலா தெரிஞ்சாலும் அந்த சென்டென்ஸுக்குள்ள இருக்க மீனிங் என்ன சொல்லுதுன்னா சிங்குலர் தான் மீன் பண்ணுது.
அப்ப சிங்குலரை மீன் பண்ணும்போது த பாய்ஸ் வாஸ் பிரசன்ட்னு தான் நம்ம வந்திருக்கணும். ஆனா வேர்னு ஏன் வந்திருக்குன்னா ப்ளூரல்னு சொல்லி நினைச்சு நம்ம ட்ராப் பண்ணியிருக்கானுங்க. அவ்வளவுதான். ஓகேவா? அப்ப நான் சொன்னேன் பார்த்தீங்களா, எஸ் சேர்ந்தா மட்டும் அது ப்ளூரல் நம்ம எடுத்துக்க முடியாது. இந்த மாரி எய்தர் வரும்போது, நெய்தர் வரும்போது இந்த வேர்ட்லாம் வந்து மீனிங்கையே மாத்தும். ப்ளூரல் மாரி தெரியும். ஆனா சிங்குலர் மீனிங்க குடுத்துட்டு இருக்கும். சிங்குலர் மாரி தெரியும். ஆனா ப்ளூரல் மீனிங்க குடுத்துட்டு இருக்கும். அப்ப அதுல ரொம்ப தெளிவா இருக்கணும். அப்போ சென்டென்ஸ் ஏன் தப்புங்கிறதுக்கான காரணம் இதுதான். நம்ம மத்த சென்டென்ஸ்க்கே போ வேணாம். நம்ம தப்பு தானே ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ அப்ப இந்த ஃபைனல் கண்கார்ட்ன்னு ஒரு பேப்பர் குடுத்துருக்கேன் பாருங்க இந்த பிடிஎஃப். தயவு செஞ்சு இத நல்லா படிங்க. பயங்கர கன்ஃப்யூஷனான ஏரியா இது. ஓகேவா? அதுக்கு தான் ரூல் 1 நம்பர் ஃபர்ஸ்ட் எடுத்தோனே சொல்லியிருப்பேன் பாருங்க. இஃப் த சப்ஜெக்ட் இஸ் சிங்குலர், த வெர்ப் மஸ்ட் பி எ சிங்குலர். இஃப் த சப்ஜெக்ட் இஸ் ப்ளூரல், த வெர்ப் மஸ்ட் பி எ ப்ளூரல். ஓகேவா? அது எதெல்லாம் சிங்குலர் வெர்ப், எதெல்லாம் ப்ளூரல் வெர்ப்ன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இஸ் எப்போ எங்க வரும்? வாஸ் எங்க வரும்? பாஸ்ட் டென்ஸ்ல வாஸ் வரும். அதே மாரி ஆர் வரும், வேர் வரும். இது எல்லாமே டென்ஸ்ங்கிற ஏரியால வரும். ஓகேங்களா? அத நீங்க தெளிவா படிச்சுக்கங்க. அப்பதான் வெர்பெல்லாம் எதெல்லாம் சிங்குலர் வெர்ப், எதெல்லாம் ப்ளூரல் வெர்ப்ன்னு உங்களுக்கு தெரியும். ஓகேவா? இப்ப இஸ்ன்னு வர இடம் எப்படி வரும்? சிங்குலர் வெர்ப். ஆர்ங்கிறது ப்ளூரல் வெர்ப். வாஸ்ங்கிறது சிங்குலர் வெர்ப். வேர்ங்கிறது ப்ளூரல் வெர்ப். சோ அதுல ரொம்ப தெளிவா இருக்கணும். ஓகேவா? அத கன்ஃப்யூஸ் பண்ணிக்காதீங்க. சோ இந்த பிடிஎஃப் தயவு செஞ்சு படிச்சிருங்க. படிச்சது மட்டும் இல்லாம, இதுக்கு நெறைய எக்ஸர்சைஸ் போட்டு பாருங்க. இந்த ரூல்ஸ டிபெண்ட் பண்ணி வர கொஸ்டின்ஸ் ஏதாவது எடுத்து, நெட்ல இருந்து எடுத்தோ, இல்ல இதுல இருந்தா எடுத்தாவது, கண்டிப்பா என்ன செய்யணும்? நல்லா பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. அப்பதான் இது நல்லா புரியும். ரொம்ப தெளிவா புரியும். ஓகேவா? 10 ரூல் குடுத்துருக்கேன். மேக்ஸிமம் ரூல்ஸ கவர் பண்ணியாச்சு. ஓகேவா? ஓகே. கன்க்ளூஷன் பாருங்க. இன் சம்மரி சப்ஜெக்ட் வெர்ப் என்கார்ட் ensures the subject and verb in a sentence match in terms of numbers and person. Okay. By understanding and applying these rules, you can make sure your sentence are grammatically correct. Okay. கிராமட்டிக்கலி என்ன செய்யணும்? கரெக்ட்டா எழுதணும்னா, இந்த ரூல்ஸ் எல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஓகே. ரொம்ப எப்படி சொல்றது? டஃப்பான சாப்டர் தான். ஆனா, பிராக்டிஸ் மேக்ஸ் பெர்ஃபெக்ட். அதிகமா பிராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. கண்டிப்பா ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். இப்ப இந்த கொஸ்டினும் நம்ம மெட்டீரியல்ல படிச்சிருந்தீங்கன்னா, கண்டிப்பா ஆன்சர் நீங்க பண்ணியிருக்க முடியும். ஓகேவா? அக்ரீமெண்ட் கண்டிப்பா பண்ணியிருக்க முடியும். ஓகே. எத்தனை கொஸ்டின் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம்? 63 ன்னு நெனைக்கிறேன். 63. ஓகே, ரைட். ஓகே. தேங்க் யூ சோ மச். தேங்க் யூ.